வணக்கம். எல்லாரையும் நம்ம கோர்ஸ் SAP ப்ரொடக்ஷன் பிளானிங் கோர்ஸ் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்ல பாசிட்டிவ் மற்றும் மோட்டிவேட்டிங் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நம்முடைய முதல் செஷனுக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி. உங்களுடைய நிறைய பேர் ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அந்த ஃபீட்பேக் மற்றும் சஜஷன்ஸை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நான் இன்கார்பரேட் பண்ணிடுறேன் அதில். அப்புறம் இந்த செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த செஷன் குவிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த குவிஸ் உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. இது ஜஸ்ட் நம்ம என்ன இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் அதனுடைய பர்பஸ். இந்த குவிஸினுடைய ஒவ்வொரு செஷனில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு குவிஸுடைய கேள்வியும் அடுத்த செஷனில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் அந்த ஆன்சர்ஸ் வச்சுட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நாலேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏதோ இன்டர்வியூ போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஏதோ எக்ஸாம் அப்பியர் ஆகுனாக்க அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செஷன் 2க்கு போகலாம். அதாவது மேனுஃபேக்சரிங் டைப்ஸ். அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த கோர்ஸ் என்ன இருந்தது, என்ன டிஸ்கஸ் பண்ணுறதை பார்ப்போம். அதில் நம்ம பர்பஸ் ஆஃப் த செஷன், அதாவது இந்த கோர்ஸுடைய பர்பஸ் என்ன, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிளானிங் என்னென்னலாம் முக்கியமானதாக இருக்குது, பிஸ்னஸ் ப்ராசஸோட முக்கியத்துவம் என்ன, அதுக்கப்புறம் கீ எலிமெண்ட்ஸ் SAP PPயில் மாஸ்டர் டேட்டா, சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பிளானிங், ப்ரொடக்ஷன் பிளானிங், மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், டிமாண்ட் ட்ரிவன் ரெப்ளனிஷ்மெண்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் டீட்டெயில் ஷெடியூலிங், கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட் பிளானிங், ப்ராடக்ட் காஸ்ட் கண்ட்ரோலிங், கான்பான் ரிப்போர்ட், இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் SAPனுடைய ப்ரொடக்ஷன் பிளானிங் ப்ராசஸை ஒரு ஃப்ளோ சார்ட் வழியாக பார்த்தோம். அப்போ முக்கியமான டெர்மினாலஜிஸ், கீ டெர்மினாலஜிஸ் என்னன்றதும் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்ததாக இந்த செஷன் முடியும் போது ஒரு 3 முக்கியமான ப்ரொடக்ஷன் டைப்ஸ் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, ரிப்பீட்டேட்டிவ் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு 3 ப்ரொடக்ஷன் டைப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இந்த செஷனில் இந்த 3 ப்ரொடக்ஷன் டைப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அது SAPயில் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். அது இல்லாமல் இன்டகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங், அதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதில் என்னென்னு பார்ப்போம். அதில் முதல்ல டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்கிறது ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டரை பேஸ் பண்ணி டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்கில் ப்ரொடக்ஷன் நடக்கும். டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் எங்கெல்லாம் கஸ்டமர் நீடு அடிக்கடி மாறிட்டுருக்கு, இல்லை டிமாண்ட் பேட்டர்ன் இர்ரெகுலராக இருக்குது, அப்புறம் ப்ரொடக்ஷன் ஷாப் ஃப்ளோர் ஒர்க் ஷாப் ஓரியன்டாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்க்கு மாஸ்டர் டேட்டா என்னென்ன முக்கியமான மாஸ்டர் டேட்டா அப்படின்னாக்கா, மெட்டீரியல் மாஸ்டர், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஒர்க் சென்டர், ரூட்டிங் மற்றும் ப்ரொடக்ஷன் வெர்ஷன். முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. S/4HANAவில் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் மேண்டேட்ரி. நம்ம ரெகுலர் ECCயில் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் மேண்டேட்ரி கிடையாது டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்க்கு. பட் S/4HANAவில் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் மேண்டேட்ரி. முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன டிபிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னாக்கா, கியர் பாக்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது கிரேன், க்ரஷர், அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், ஸ்டீல் ரோலிங் மில்ஸ். இந்த மாதிரியான உற்பத்தியிலலாம் என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குனாக்கா, ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டு இருக்கும். ரா மெட்டீரியல்லேருந்து காம்பனண்ட்லேருந்து WIP, அதில் ஒரு செமி ஃபினிஷ்டு செமி ஃபினிஷ்டு சப் அசம்பிளி, அந்த சப் அசம்பிளி அசம்பிளி, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துகிட்ருக்கும். ஸோ என்ன ஆகும், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இன்டர்மீடியேட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும். அப்போ கஸ்டமர்ஸ் ஃபினிஷ் கூட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு சப்போஸ் இன்பிட்வீன் செமி ஃபினிஷ் ப்ராடக்ட் வேணும், சப் அசம்பிளி வேணாலும் அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இதில் என்னென்னலாம் டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது ப்ராசஸ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ப்ரொடக்ஷன் ஆர்டர் கிரியேஷன். இந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் மேனுவலாக கிரியேட் பண்ண ப்ரொடக்ஷன் ஆர்டர் இருக்கலாம், அல்லது MRPயில் பிளான் ஆர்டரை கன்வெர்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆர்டராக இருக்கலாம். அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்தப்புறம் அதை ஷெடியூல் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பார்க்கணும். அவைலபிலிட்டி செக்னது மெட்டீரியல் அவைலபிலிட்டி செக் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. இந்த அவைலபிலிட்டி செக்னது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி ஒரு செஷனில் பார்ப்போம். அதை முடிச்ச அப்புறம் கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டரை ரிலீஸ் பண்ணணும். இதில் முக்கியமான பயன் என்னன்னாக்கா, ஆர்டர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறது கூடாது அப்படின்ற ப்ராசஸை ஸ்ட்ரிக்டாக உள்ளே கொண்டு வரணும். இது இல்லாததுனால நிறைய கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அது என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஷார்ட்டேஜோடு இருக்கும்போதே ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா, பர்ச்சேஸ்லன்னு சொல்லுவாங்க, இது 1 ஹவரில் மெட்டீரியல் வந்துடும், இது இன்றைக்கி மெட்டீரியல் வந்துடும், நாளைக்கு மெட்டீரியல் வந்துடும் அதை டிபெண்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவோம்.
நம்ம ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அதாவது அதுக்கான மெட்டல் ரிசர்வேஷன் நடக்கும். அந்த ரிசர்வேஷன்லாம் நடந்துச்சுனாக்கா ஒரு மெட்டல் இல்லாமல் இருக்கும்போது மீதி 100 மெட்டலோ 50 மெட்டலோ என்ன இருக்கோ அதுவும் ரிசர்வ் ஆகிருக்கும், அது யூஸ் ஆகாமல் அப்படி அப்படியே நிற்கும். அதை இந்த மாதிரி ஒரு 15, 20, 50 ப்ரொடக்ஷன் ஆர்டர் சேர்ந்து ஒன்றா இருந்ததுனாக்கா அப்போ என்ன ஆகும், சரியான அவைலபிலிட்டி செக் வந்து ஃபர்தர் ஆர்டர்ஸுக்கு நடக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எஸ்ஐபியில் வந்து அவைலபிலிட்டி செக் சரியாக நடக்கலை, ஷார்ட்டேஜ் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யூஸ் பண்ணாமல் மேனுவலாக கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு சிஸ்டமே ஃபாலோ பண்ணால் போயிட்டுருக்கும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், ஏன் வந்து எஸ்ஐபி சிஸ்டம் ஃபாலோ பண்ணால் மேனுவலாக போகணுன்றதுக்கு. அதனால் ஷார்ட்டேஜோட மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எதுக்குமே ரிலீஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம், அவைலபிலிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறோம். ஷாப் ஃப்ளோர் பிரிண்டிங், அதாவது ப்ரொடக்ஷன் ஆர்டர் மற்றும் பிக்கிங் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர்ஸில் கொடுத்தோம்னா மெட்டல் விட்ராயல், அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் எங்கேசா மெட்டல் விட்ராயல், அதுக்கு பேர் கூட்ஸ் இஷ்யூ. அதை கொடுத்தோம்னாக்கா ஷாப் ஃப்ளோர் கொடுத்த அப்புறம் ப்ரொடக்ஷன் நடக்கும், அது ப்ரொடக்ஷன் எக்ஸிபியூஷன் நடக்கும். அந்த ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுனாக்கா ஃபினிஷ் கூட்ஸ் வெளியே வரும். அது வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணாக்கா ப்ரொடக்ஷன் ஃபினிஷ் கூட்ஸ் வரும். அது வந்து பேர் கூட்ஸ் ரிசிப்ட். அந்த கூட்ஸ் ரிசிப்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஆர்டர் செட்டில்மெண்ட் ப்ராசஸ். இது வந்துட்டு ஆர்டர் செட்டில்மெண்ட் வேரியன்ஸ் அனலைசிஸ் ப்ளஸ் காம்பனன்ட்ஸ் இஷ்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அது முடிச்ச அப்புறம் ஃபைனலாக டெக்னிக்கல் கம்ப்ளீஷன். டெக்னிக்கல் கம்ப்ளீஷன் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆர்டர் போய்ட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணுறதோ எதுவும் பண்ண முடியாது. நார்மலாக இந்த டெக்னிக்கல் கம்ப்ளீஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஃபினான்ஸ் சைடில் கொடுத்தோம்னா தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ப்ரொடக்ஷனோட எல்லா வகையிலும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக கொண்டு வந்தோம்னாக்கா நல்லா தரும் கம்பெனிக்கு. அடுத்தது ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் பார்க்கலாம். ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங்கிறது வந்து ஒரு பேட்ச் வைஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும் அல்லது ஃபார்முலா பேஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங். இந்த மாதிரியான ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் வந்து கெமிக்கல் ஃபார்முலேஷன் பேஸ் பண்ணி நடக்கும்போது அது தேவையான ப்ராடக்ட்டும் வெளியே வரும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி வரலாம். அதுக்கு பேர் வந்து கோ ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அல்லது பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வெளியே வரும். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், டிஸ்கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம் அல்லது ரெகுலேட்டட் ப்ரொடக்ஷனாகவும் இருக்கலாம். என்னென்ன முக்கியமான மாஸ்டர் டேட்டா அதுக்கெலாம் வேணும்னாக்கா மெட்டல் மாஸ்டர், பில் ஆஃப் மெட்டீரியல், ரிசோர்ஸ், என்னென்னா இங்கே ரிசோர்ஸ் ஒர்க் சென்டரில் ரிசோர்ஸ், அப்புறம் மாஸ்டர் ரெசிபி, அதாவது ரூட்டிங் பதிலாக மாஸ்டர் ரெசிபி, அடுத்தது ப்ரொடக்ஷன் வெர்ஷன். இந்த கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது ப்ராடக்ட் வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ரா மெட்டீரியல் வந்துட்டு கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருக்கும் ப்ரொடக்ஷன் லைனுக்கு. அப்புறம் பிளான்ட்டு மிஷினரி எல்லாமே தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்தோம்னாக்கா உர உற்பத்தி, அதாவது யூரியா உற்பத்தின்னு எடுத்துக்கலாமே. அந்த யூரியா உற்பத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மோனியாலேருந்து யூரியா உற்பத்தி நடக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அம்மோனியான்றது அதனுடைய ரா மெட்டீரியல்லேருந்து தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அம்மோனியா வந்துட்டு இன்பிட்வீன் ஒரு டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. யூரியாவும் ப்ரொடியூஸ் பண்ணிட்ட அப்புறம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சைலோஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு பேக்கிங் அல்லது அடுத்த ப்ராசஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். அதில் இது வந்துட்டு கண்டினியூஸ் மேனுஃபேக்சருடைய நேச்சர். டிஸ்கண்டினியூஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னாக்கா இதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்துட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக நடக்காது. அதுக்கு பதிலாக காம்பனண்ட் வந்துட்டு வெயிட் போட்டு தனியாக கொடுத்துருவாங்க. அதில் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸுக்கும் ஈச் ஸ்டெப்புக்கும் தனித்தனியாக வெயிட் போட்டு கொடுப்பாங்க. அதில் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கணும். அதில் டிஸ்கண்டினியூஸ் மேனுஃபேக்சரிங் எங்கெங்கெல்லாம் இருக்குனாக்கா ஃபுட் ப்ராசஸிங், டிட்டர்ஜென்ட் மேனுஃபேக்சரிங், இந்த இடத்துலலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரெகுலேட்டரி ப்ரொடக்ஷன். ரெகுலேட்டரி ப்ரொடக்ஷன்றது வந்து குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்லாம் எங்கே இருக்கும் அங்கே ரெகுலேட்டரி ப்ரொடக்ஷன் வரும். அதே சமயத்தில் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ், சில ஸ்டாண்டர்ட்ஸை வே டு ஃபாலோ மஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அப்போது அந்த ஸ்டாண்டர்ட், அதாவது ஃபுட்டு ஸ்டாண்டர்ட் அல்லது ஃபார்மாசிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி சமயத்தில் வந்து ரெகுலேட்டரி ப்ரொடக்ஷன் வரும். இந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு தான் ஃபார்மாசிட்டிக்கல் அல்லது காஸ்மெட்டிக்ஸில் வரும். இந்த ரெகுலேட்டரி ப்ரொடக்ஷனில் ஆர்டர்ஸ் வந்துட்டு அப்ரூவ்டு ரெசிபி இருந்தால் தான் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ரெசிபி கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அதில் அந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. ஏதாவது எதாவது ரெசிபியில் மாற்றணும் அப்படின்னாக்கா அது வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், மாஸ்டர் டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் இப்போ ப்ராசஸ் ஃப்ளோ என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்துட்டு அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் வேணுனாக்கா முதல்ல ஆர்டர் ரிக்வஸ்ட் கிரியேட் ஆகுது. அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் ஆர்டர் கிரியேஷன் வருது. இது வந்து எம்ஆர்பிலேருந்து வரலாம், மேனுவலாக வரலாம். முன்னாடி சொன்ன மாதிரி மெட்டீரியல் அவைலபிலிட்டி செக் நடக்கும். அப்புறம் லைன் ஷெடியூலிங் ஆக்டிவிட்டி நடந்துட்டு எந்த ரிசோர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அந்த ரிசோர்ஸ்க்கு செலக்ட் ஆகும். அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்க்கான பேட்ச் டிட்டர்மினேஷன், எந்த பேட்ச் வந்து மெட்டீரியல் எடுக்க போகிறோம் அதை டிட்டர்மின் பண்ணணும். மெட்டீரியல் குவான்டிட்டி என்னென்ன வேணும்னு சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவோம். எகைன் இங்கேயும் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறது எல்லா மெட்டீரியல் இருந்தால் தான் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டர் பிரிண்ட் ஆகிட்டு கண்ட்ரோல் ரெசிபி அப்படின்றது ப்ரொடக்ஷனுக்கு போகும். பிஐ ஷீட், ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டும் சேர்ந்து போகும். இதில் ப்ராசஸ் மெசேஜ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷனுக்கு ஒன்று இருக்கும். இது வந்து இன்டகிரேஷன் வித் அதர் சிஸ்டம்ஸ் வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்டேஜிங்கிற ப்ராசஸ், அது கூட்ஸ் இஷ்யூ இங்கே நடக்குது. ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஃபினிஷ் ப்ராடக்ட் வெளியே வரும். அது வந்து இன் ப்ராசஸ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் கூட்ஸ் ரிசிப்ட் ப்ராசஸ், அதாவது குவாலிட்டி கிளியர் ஆன அப்புறம் ஃபைனல் கூட்ஸ் ரிசிப்ட் நடந்துட்டு வேரியன்ஸ் கால்குலேஷன் நடக்கும். அப்புறம் ஆர்டர் செட்டில்மெண்ட். அப்போ இந்த ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பார்த்தோன்னாக்கா பேட்ச் ஓரியன்டாக தான் இருக்கும். அதனால் பேட்ச் என்னன்றதை வந்து அலோகேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆர்டரை க்ளோஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி இருக்கும். அடுத்ததாக ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங். ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் எங்கே வரும்னாக்க எல்லாமே வந்து ஒரு பெரிய குவான்டிட்டியோட ப்ரொடியூஸ் பண்ண போகிறோன்ற இடத்துல தான் வந்து ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் வரும். அதாவது எங்கெல்லாம் வந்து திரும்ப ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் வால்யூம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவும் அதே சமயத்தில் ப்ரொடிக்டபுளாக இருக்கிற மாதிரி இடத்துல ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்ளை ஆகும். லீட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல தேவைப்படும். லீன் மேனுஃபேக்சரிங் எங்கே வரணுமா அங்கே தேவைப்படும். அடுத்தது ஷாப் ஃப்ளோர் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட் மற்றும் ப்ராடக்ட் ஓரியன்டாக இருக்கணும். செல் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் இருக்கிற மாதிரி இருக்கும்போது ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணலாம். மேஜர் கோல்ஸ் என்னன்னாக்கா இண்டிவிஜுவல் லாட் அவாய்ட் பண்ணிட்டு ஆர்டர் ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தொடர்ந்து ஒரு ப்ராசஸ் நடக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அடுத்தது ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் எஃபர்ட் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு SAP PP அதனுடைய ஃபுல் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதாவது அனாலிசிஸ் பண்ணுறது, அப்புறம் என்னென்னலாம் எப்படிலாம் அந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறது அதுக்கெல்லாமும் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் சிம்பிளாக இருக்கணும். அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன மாஸ்டர் டேட்டா வேணும் அப்படின்னாக்கா மெட்டீரியல் மாஸ்டர், பில் ஆஃப் மெட்டீரியல், ப்ரொடக்ஷன் லைன், ரேட் ரூட்டிங், ப்ரொடக்ஷன் வெர்ஷன். இங்கே வந்துட்டு ஒர்க் சென்டர் அண்டு அங்கே ரிசோர்ஸ் பேசணும். இங்கே வந்து ப்ரொடக்ஷன் லைன் பேசுகிறோம். அதுக்கப்புறம் ரூட்டிங், ரேட் ரூட்டிங் இங்கே வந்துருக்கு. மாஸ்டர் ரூட்டிங் பேசணும் ப்ரொடக்ஷனில். அடுத்து வந்துட்டு மாஸ்டர் ரெசிபி பேசணும் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில். இங்கே வந்து ரேட் ரூட்டிங் வருது. ஸோ இந்த ஒர்க் சென்டர் அண்டு ரூட்டிங் அது வந்து 3 மேனுஃபேக்சரிங் டைப்பும் வேறு நேமில் இருக்குது. டிபெண்டிங் ஆன் தி கேரக்டரிஸ்டிக் அண்ட் நேச்சர் ஆஃப் தி ப்ராசஸ். ஓகே, அதை ஏற்ற மாதிரி இது வந்து மாறி இருக்குது அதில். அடுத்தது ப்ரொடக்ஷன் வெர்ஷன். அடுத்தது இந்த இண்டிவிஜுவல் நம்ம மெட்டல் மாஸ்டர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வரக்கூடிய செஷனில் பார்க்கலாம். அதை டோன்ட் வரி, ஜஸ்ட்டு இப்போ என்னென்ன யூஸ் ஆன் மட்டும் பார்த்துக்குவாங்க, அது டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்து ஸ்டோரேஜ் வந்து வராது. அதில் அதை முக்கியமாக கவனிச்சுக்கணும். இதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் உற்பத்தி ஆகும் அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் கூட்ஸு, ஆட்டோமொபைல்ஸ், டூரபிள் கன்சியூமர் கூட்ஸ், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், அப்புறம் மதர் போர்டு அசம்பிளி, கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த மதர் போர்டு, அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் யூஸ் ஆகும். அடுத்ததாக ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்ன ப்ராசஸ் இருக்குது. ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளான்லேருந்து ஆரம்பிக்குது. மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் இன்புட் என்னன்னாக்கா பிளான் இண்டிபெண்டன்ட் ரெக்யர்மெண்ட் மற்றும் சேல் ஆர்டர் ரெக்யர்மெண்ட்ஸ். இது வந்தப்புறம் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் வருது. அது வந்தப்புறம் லைன் லோடிங், அப்புறம் செக்கிங், கெப்பாசிட்டி ரெக்யர்மெண்ட் செக் நடந்தப்புறம் சிஸ்டம் வந்துட்டு காம்பனண்ட் என்னென்ன அவைலபிள் ஆகும் ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனல் மெத்தட் ஷீட், அதாவது என்னென்ன எப்படிலாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மெத்தட் ஷீட் OMS அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஆகும். அடுத்தது ப்ரொடக்ஷன் லிஸ்ட். இது ரெண்டும் ஏதோ என்னென்ன குவான்டிட்டி வேணும், எந்தெந்த டேட்டில் வேணும், அதாவது என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும், என்ன டேட் வேணும், ஒரு ப்ரொடக்ஷன் லிஸ்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அடுத்தது ஆப்ரேஷன் மெத்தட் ஷீட் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த 2 லிஸ்ட்டு தான் வந்து ஷாப் ஃப்ளோர் பேப்பராக ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் கிரியேட் ஆகும். இது ரெண்டும் வந்தப்புறம் மெட்டல் வந்துட்டு கூட்ஸ் இஷ்யூ, மெட்டல் ஸ்டேஜிங் நடக்கும். இது ப்ரொடக்ஷன் முடிஞ்சோடனே ப்ரொடக்ஷன் முடிச்சப்பறம் கன்ஃபர்மேஷன் பண்ணோம்னாக்கா கூட்ஸ் ரிசிப்ட் நடக்கும். கூட்ஸ் ரிசிப்ட் முடிச்சப்பறம் SAP PPக்கும் கண்ட்ரோலிங் இருக்கக்கூடிய இன்டகிரேஷன், அதாவது காஸ்ட் கலெக்டட் செட்டில்மெண்ட், அந்த ப்ராசஸில் அந்த காஸ்டிங் வந்துட்டு செட்டில் ஆகும். இதில் அதுதான் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட். அதாவது இந்த காஸ்ட் கலெக்டட் செட்டில்மெண்ட். இந்த கூட்ஸ் ரிசிப்ட் பண்ணும்போது நம்ம ப்ரொடக்ஷன் ஈல்டு, அப்புறம் வந்து என்னென்ன மெட்டல் இஷ்யூ பண்ணது, கன்சம்ஷன் ஆஃப் காம்பனண்ட் என்ன, அப்புறம் வந்துட்டு எக்ஸஸ் கன்சம்ஷன் என்ன, இது எல்லாமே வந்து ஹவர்ஸ் கன்சியூம் பண்ணது என்ன, இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 3 விதமான மேனுஃபேக்சரிங் டைப்ஸ் பார்த்தோம். டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் டைப், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் டைப், ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் டைப்னு 3 விதமான மேனுஃபேக்சரிங் டைப் பார்த்தோம். அடுத்ததாக இன்டகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இன்டகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங்கிறது வந்து ஒரு ரியல் டைம் சப்ளை செயின் பிளானிங் சொல்யூஷன். அதாவது ஒரு ரியல் டைமில் என்ன இருக்குது ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குது அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சப்ளை செயின் சொல்யூஷன். இதோட ஃபியூச்சர் டிமாண்ட் என்ன மாதிரிலாம் வேரி ஆகும் அப்படின்னா கன்சிடர் பண்ணிட்டு கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் வேல பிளானிங் நடக்கிறதுக்கு SAP இன்டகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு SAP HANA அதனுடைய பிளாட்ஃபார்மில் க்ளவுட் பேஸில் இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா இருக்கும், அஜிலிட்டியும் நிறைய இருக்கும். அஜிலிட்டினாக்கா இது கெப்பாசிட்டி நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் பிளானிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து
இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சப்ளை செயின் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங். இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங் பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ், டாக்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் ஆப்ரேஷன் லெவல் அப்ஜெக்டிவ்ஸ் மூணுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ன்றது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதாவது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அதனுடைய இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்க குறிக்கோள் எல்லாமே கம்பெனியோடைய ஓவரால் பிஸ்னஸ் பிளானை நோக்கி தான் இருக்கணும். ஆளாளுக்கு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு இருக்க முடியாது. எல்லாருமே சேர்ந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன திங்க் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போகணும். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி டாக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், டாக்டிக்கலை பேஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் இதில் வந்துட்டு இந்த ஒரு ரோபஸ்ட் பிளானிங் அல்காரிதம்லாம் இருக்கிறதுனால ஐபிபியில் என்னென்ன இருக்குனாக்கா ரியல் டைம் சிமுலேஷன், அது டிமாண்டு, சப்ளை, ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பேஸ் பண்ணி ரியல் டைமாக சிமுலேட் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொலாபரேட்டிவ் அப்ரோச், அதாவது வேரியஸ் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொலாபரேட்டிவ் அப்ரோச் இருக்கும். அது இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், அதாவது மற்ற எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பிளானிங் சொல்யூஷன், ஐபிபின்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பிளானிங் சொல்யூஷனாக இருக்குது. அதில் அதாவது வெரி கெப்பாசிட்டி எஃபெக்டிவ் அண்ட் ஆல்சோ ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் ஐபிபி. இப்போ ஐபிபியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 எலிமெண்ட் இருக்குது. என்னென்னாக்கா இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங் ஃபார் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங் ஃபார் டிமாண்ட், இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங் ஃபார் ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்ளை, இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங் ஃபார் இன்வென்ட்ரி ஆப்டிமைசேஷன், அப்புறம் சப்ளை செயின் கண்ட்ரோல் டவர்னு 5 எலிமெண்ட் இருக்குது. அதில் இந்த 5 எலிமெண்ட் வந்து ஜஸ்ட் ப்ரீஃபாக என்னென்னு பார்ப்போம். அதில் இன்டெகிரேஷன் பிஸ்னஸ் பிளானிங் ஃபார் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பிளான்ன்றது நம்ம ஒரு பிஸ்னஸ் பிளான், அதாவது நம்ம பேச ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அது ஒரு பிஸ்னஸ் பிளான் தான் கம்பெனி ஃபுல்லாக எல்லாருமே வச்சிருக்கணும். எவ்ரிபடி ஷுட் ஒர்க் ஃபார் தட் ஒன்லி. அப்போ அது வந்து ஒரு மாதிரி டாக்டிக்கல் பிளான் வந்து என்னது சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பிளானிங். அந்த ஆப்ரேஷன் பிளானிங் வரும்போது என்னென்னலாம் சினரியோ வருது, என்னென்ன சிமுலேட் பண்ணணும், கொலாபரேட்டிவ் பிளானிங் என்னென்ன இருக்குது, ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன அனலிட்டிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு வரும். அப்புறம் மிட் டேர்ம்லேருந்து லாங் டேர்ம் பிளானிங், அதுக்கெலாம் வந்துட்டு அந்த எஸ்என்ஓபி ஐபிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஐபிபி ஃபார் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட். அது என்ன இருக்குனாக்கா டிமாண்ட் வந்து ஃபோர்காஸ்ட் அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது ரொம்ப எரர்லாம் இருந்துச்சுனாக்கா ஃபர்தர் ப்ராசஸ் பிளானிங் ப்ராசஸ்லாம் ஒழுங்காக நடக்காது. அதுக்கு வந்துட்டு ஃபோர்காஸ்ட் அக்யூரசி ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு மிட் டு லாங் டேர்ம் டிமாண்ட் பிளானிங் கேப்பபிலிட்டி. அது இல்லாமல் ஷார்ட் டேர்ம் டிமாண்ட் சென்சிங், அதாவது இப்போது ரொம்ப கிட்ட நேரத்துலேயே டிமாண்ட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்குது, சீசனல் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, திடீர்னு சேல்ஸ் அதிகமாச்சு கம்மியாச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சென்ஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்து ரிசல்ட்டை கொடுக்குறது, அதனோட ஃபோர்காஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கும். அதில் அதாவது இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபோர்காஸ்டிங், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனாலிசிஸ், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், அது ரொம்ப முக்கியம். அது அப்புறம் போர்ட்ஃபோலியோ அண்ட் கஸ்டமர் ஃபோர்காஸ்ட், கஸ்டமர் செக்மெண்டேஷன், அப்புறம் ஃபோர்காஸ்ட் எரர் அனாலிசிஸ், டிமாண்ட் கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் வந்துட்டு ஐபிபி ஃபார் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அடுத்தது ஐபிபி ஃபார் இன்வென்ட்ரி ஆப்டிமைசேஷன், ஐபிபி ஃபார் ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்ளை. ஐபிபி ஃபார் ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்ளை என்னன்னாக்கா எந்த சப்ளைட்டேருந்து எவ்வளோ மெட்டீரியல் எடுக்கலாம், எவ்வளோ வந்துட்டு கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது, எந்தெந்தெல்லாம் அலகேஷன் பண்ணலாம், எந்த இடத்துல ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் சரியாக இருக்கும், எங்கே போய் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணி எந்த இடத்துல கொடுத்தோம்னாக்கா ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அதே சமயத்தில் லீட் டைம் மீட் பண்ண தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு சரியான ஃபீட்பேக் கொடுக்குறது வந்துட்டு ஐபிபி ஃபார் ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்ளைனுடைய ஃபங்க்ஷன். அடுத்தது ஐபிபி ஃபார் இன்வென்ட்ரி ஆப்டிமைசேஷன். இது என்னன்னாக்கா எங்கெங்கெல்லாம் ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, டிமாண்ட் வேரியேஷன் என்ன, எந்த பாயிண்டில் ஸ்டாக் வச்சாக்கா ரொம்ப ஸ்டாக்கும் ஏறாது, அதே சமயத்தில் கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், சப்ளை செயின் நெட்வொர்க் ஃபுல்லாகவே எவ்வளோ வச்சோம்னாக்கா, அதாவது மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ வைக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் எவ்வளோ வைக்கலாம், ரீட்டைல் எவ்வளோ வைக்கலாம், இன்பிட்வீன் வேர் ஹவுஸில் என்ன ஸ்டாக் வைக்கலாம், எந்த மெட்டீரியல் வைக்கலாம், என்ன மாதிரியான மிக்ஸ் வைக்கலாம், அது வந்து என்னன்னாக்கா இந்த ஃபோர்காஸ்ட் எரர், டிமாண்ட் வேரியபிலிட்டி இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம சொன்ன முன்னாடியே வெரி ரோபஸ்ட் அல்காரிதம் இருக்கிறதுனால இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு சரியான இன்வென்ட்ரி சரியான இடத்துல சரியான அளவில் வைக்கிறதுக்கு இன்வென்ட்ரி ஆப்டிமைசேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சப்ளை செயின் கண்ட்ரோல் டவர். இது வந்துட்டு எண்ட் டு எண்ட் சப்ளை செயின் விசிபிலிட்டி. சப்ளை செயின் எடுத்தோம்னாலே விசிபிலிட்டி நல்லா இருக்கணும், வெலாசிட்டி நல்லா இருக்கணும். விசிபிலிட்டின்றது வந்து இன்ஃபர்மேஷன் த்ரூ சப்ளை செயின் எல்லாத்துலேயும் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். வெலாசிட்டி அப்படின்றது வந்துட்டு லீட் டைம் ரொம்ப கம்மியானது, எல்லாமே ரொம்ப வேகமாக மூவ் ஆகணும். இது ரெண்டும் நடந்ததுனாக்கா சப்ளை செயினுடைய வேரியபிலிட்டி குறைக்கலாம். அதாவது 3Vன்னு சொல்லுவாங்க தான். ஒரு வி விசிபிலிட்டி, ரெண்டாவது வி வந்துட்டு வெலாசிட்டி, மூணாவது வி வந்து வேரியபிலிட்டி. விசிபிலிட்டியும் வெலாசிட்டியும் நிறைய இருந்ததுனாக்கா வேரியபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இருக்குது அதில். ஸோ இந்த சப்ளை செயின் டவரில் என்னென்ன சப்ளை செயின் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸப்ஷன் மேனேஜ்மெண்ட் என்ன, அனலிட்டிக்ஸ், வேரியஸ் டேஷ்போர்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு சப்ளை செயின் இஷ்யூஸ், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் கேபிஐ. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேபிஐ எதுக்கு,
அதாவது சப்ளை செயின் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து நெட்வொர்க் கொலாபரேஷன் அரிபான்றது எஸ்ஏபி ப்ரொக்யூர்மெண்ட் கூட ஒரு இன்டெகிரேட்டட் சாஃப்ட்வேர் அரிபா. ஸோ அந்த கூட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் சப்ளை செயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5 கீ எலிமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு SAP IBP வந்து ஒரு பவர்ஃபுல் பிளானிங் டூல். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பிளானிங் சொன்னாலே ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பிளானிங். இது வந்து இட்ஸ் எவால்விங் ப்ராசஸ். முன்னாடி ஏபிஓவில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் எல்லாம் கலைஞ்சு இந்த ஐபிபின்றது ரொம்ப எஃபெக்டிவான டூலாக SAP கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தனியாக ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது. இதை கற்றுக்கிட்டு இதில் ஃபர்தராக பண்ணோம்னாக்கா இது நிறைய பிளானர்ஸுக்கோ சப்ளை செயின் பிளானர்ஸுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம வந்து பின்னாடி கோர்ஸில் பார்ப்போம். அது முதல்ல SAP ப்ரொடக்ஷன் பிளானிங்கிறது ஃபுல்லாக பார்த்துருவோம். அது முடியும் போது இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங் பற்றியும் நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம்னாக்கா 3 வகையான மேனுஃபேக்சரிங் டைப், அதாவது டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங், ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் சொல்லி 3 வகையான மேனுஃபேக்சரிங் டைப் பார்த்தோம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னென்ன, டெஃபினேஷன் என்ன, எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் வந்து எங்கெங்கே அப்ளை ஆகுது இதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக இன்டெகிரேட்டட் பிஸ்னஸ் பிளானிங்னா என்ன, அதனுடைய 5 கீ எலிமெண்ட்ஸ் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ குவிஸ் இந்த செஷனுக்கு வந்திருக்கும். இந்த குவிஸ்ன்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. இது வந்து ஜஸ்ட் டு ரெஃப்ரெஷ் த நாலேஜ் அண்ட் ஆல்சோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி அதர் திங்ஸ். அதாவது உங்கள் இன்டர்வியூக்கோ அல்லது மற்ற எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப எலாபரேட்டட் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஜஸ்ட் அங்கங்கே அந்தந்த டாப்பிக்கை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டேனாக்கா நெக்ஸ்ட் செஷனில் வரும்போது ஆன்சர்ஸை சரி பண்ணி பார்த்துக்கலாம். அது முக்கியமாக 7, 8, 9 பாருங்கள், எல்லாமே மாஸ்டர் டேட்டா தான் கேட்டிருப்பாங்க. அதில் இது மூணுத்துக்குமே மாஸ்டர் டேட்டா டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும். பேர் சேஞ்சு ப்ளஸ் கான்செப்ட் சில சின்ன சேஞ்சாக இருக்கும். அதை ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்குவாங்க அதில். ரைட், ரொம்ப ஒரு முக்கியமானது பாயிண்ட்னால. அதே சமயத்தில் எந்த அளவுக்குள்ள ஒரு நுணுக்கமான சில சமயங்களில் கேள்வி கேட்பாங்க, எங்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து உள்ள நான் கொண்டு வந்திருக்கேன். அதில் இதனுடைய ஆன்சர்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் SAPல என்ன இருக்குது, அது வந்து எப்படி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட லிங்க் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கோர்ஸ் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. இந்த கோர்ஸை பற்றி உங்களை ஃபீட்பேக்கு கொடுத்தீங்கன்னாக்கா இதனுடைய ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறதோ கண்டென்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதோ பார்க்கலாம். அதில் மீன் டைம் நீங்கள் எல்லோரும் இந்த கோர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா பெட்டராக இருக்கும். என்ன காரணம்னாக்கா நம்ம வந்து SAPனுடைய ப்ரொடக்ஷன் பிளானிங் வந்து தொடர்ந்து நான் வெளியிட்டு தான் இருக்க போகிறேன். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். அது இல்லாமல் சப்ளை செயினுக்கும் மெட்டீரியல் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் டக்குன்னு அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸு, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் சில ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அந்த டாபிக்ஸ்லாம் கூட இதில் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து நான் பப்ளிஷ் பண்ணும்போது நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னாக்கா இமீடியட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். அதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ மீன் டைம் வந்துட்டு வெப்சைட் www.vgrowing.com உள்ளே போனீங்கன்னாக்கா என்னுடைய சர்வீசஸ் என்னென்னது இருக்கும். டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேபி உங்களுக்கு ஃபர்தராக எதனா வேணும்னாக்கா அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. அதில் அப்ரோச் பண்ணிங்கனாக்கா ஐ கேன் சப்போர்ட் யூ. நன்றி. இன்னொரு வாரத்தில் திரும்ப பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.